அந்த கல்லூரியை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். கேளம்பாக்கம் பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் இரண்டையும் ஒன்றிணைத்து திருவள்ளூரிலேயே உருவாக்க வேண்டும் என்று கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். சட்டசபையில் இன்று புரட்சி பாரதம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி தான் பேசும்பொழுது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவுவை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பேசியதால் சபாநாயகர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த கல்லூரியில் படித்தவர்கள் நீதிபதிகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கல்லூரி சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் ஒரு கிராமத்திலே, திருவள்ளூர் மாவட்டத்திலே திருவள்ளூர் நகரத்தை தாண்டி 20 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு சாதாரண கிராமத்தில் எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத கிராமத்திலே கல்லூரி நடைபெறுகிறது. மாணவர்கள் ரொம்பவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே அந்த கல்லூரியை சென்னைக்கு மாற்ற வேண்டும், இல்லை என்றாலும் குறைந்தது திருவள்ளூர் மாநகரத்திலேயாவது அந்த கல்லூரியை மாற்றி, ஏன் நீதிமன்றம் அருகே கல்லூரியை வைக்கிறார்கள் என்று சொன்னால், மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் என்கின்ற முறையிலே அந்த பயிற்சி எடுப்பதற்கு வசதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உலகம் முழுக்க இருக்கின்ற இந்த சட்டக்கல்லூரிகள் நீதிமன்றம் அருகே இருக்கின்றது. ஆகவே அந்த நீதிமன்றத்தை சென்னைக்கோ அல்லது திருவள்ளூர் டவுன் பகுதிக்கோ மாற்ற வேண்டும் என்றும் அந்த கல்லூரியை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். கேளம்பாக்கம் பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் இரண்டையும் ஒன்றிணைத்து திருவள்ளூரிலேயே உருவாக்க வேண்டும் என்று கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையிலே தான் சட்டக்கல்லூரி இயங்கி வந்தது. அங்கே மாணவர்கள் நடத்திய போராட்டம் போன்றவற்றினுடைய விளைவாக அன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் நியமிக்கப்பட்டு அந்த கமிஷன் அறிக்கையினுடைய அடிப்படையிலே தான் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் பட்டடைப்பெரும்புதூரிலும் செங்கல்பட்டு மாவட்ட புதுப்பாக்கத்திலும் 2 கல்லூரிகளாக பிரித்து அங்கே செயல்பட அனுமதிக்கப்பட்டன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.